ஹலோ கைஸ், இந்த வீடியோல ரிட்டர்ன் ஆஃப் த ஃப்ரோசன் பிளேயர் மேன்வாவோட 83வது எபிசோட எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 82 எபிசோட எக்ஸ்பிளேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராவது இந்த வீடியோக்கு லைக் பண்ணாம பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்கு வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ஸ்ல நம்ம ஹீரோ இருந்துட்டு ரெக்கவர் ஆன உடனேயுமே பிரின்சஸ்க்கு வந்துட்டு அந்த எலிக்சரை கொடுத்துட்டு ரெக்கவர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டவருக்கு போறதை பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் என்ன நினைச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஃப்ராஸ்ட் வந்துட்டு கான்ட்ராக்டர், நீ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தாங்கிக்கிட்டா போதும், நம்ம வந்துட்டு ஆல்மோஸ்ட் அங்க போயிட்டோம் அப்படின்னு சொல்றா. அதே மாதிரி அவங்க அந்த ஸ்டார் கேசிங் டவர் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டு போயிடறாங்க. சோ இதுதான் அந்த சேஜோட ரெசிடென்ஸா, த ஸ்டார் கேசிங் ஸ்பயர். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நம்ம வந்துட்டு உள்ள விட மாட்டாங்களா, பர்மிஷன் இல்லாம நம்ம உள்ள போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபீலிங்கா இருக்கு. அப்படிங்கிறப்ப நான் வேணா முன்னாடி போயிட்டு என்ன சிச்சுவேஷன் பார்த்துட்டு வரட்டுமா கான்ட்ராக்டர். அப்படிங்கிறப்ப குடுகுடுன்னு 2 குட்டி பசங்க ஓடி வந்துட்டு, நீங்க வந்துட்டு எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, நான் இந்த இடத்துல ஒரு கிளையண்டா வந்திருக்கேன், மிஸ்டர் ஷின்ஷெங் இருந்து ரெக்கமெண்டேஷன் லெட்டர் இருக்கு. அப்படிங்கிறப்ப அந்த குட்டி பசங்க வந்துட்டு கிரேட் சேஜ் சொன்னது வந்துட்டு கரெக்ட் தான், உண்மையாலுமே இவர் வந்துட்டு இங்க வந்திருக்காரு, கிரேட் சேஜ் வந்துட்டு உங்களுக்காக தான் அவைட் ஆகிட்டு இருக்காரு, ப்ளீஸ் இப்படி வாங்க. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு என்னோட ஐடென்டிட்டி வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும்ல. அப்படிங்கிறப்ப அந்த சின்ன பசங்க வந்துட்டு அதுக்கு தேவையே இல்லை, அதுக்கப்புறம் இப்பையில இருந்து நீங்க மட்டும் தான் இதுக்குள்ள வந்துட்டு போகணும். நவ் தென் இந்த டோரை வந்துட்டு நாங்க அன்லாக் பண்றோம், பட் இங்க இருந்து நீங்க தனியா தான் வந்துட்டு ஸ்பைருக்கு நடந்து போகணும். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு தனியாவா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் நடக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு வந்துட்டு கண்ணெல்லாம் மங்களாக ஆரம்பிக்குது. எப்படியோ தக்கு முக்கி அந்த டவரோட கதவு திறந்து உள்ள போறப்ப ரொம்ப அழகா இருக்கு அந்த இடம். அப்படியே ஒரு கடலுக்குள்ள ஹீரோ வந்துட்டு நிக்கிற மாதிரி இருக்கு. அப்பதான் அந்த சேஜ் இருந்துட்டு, உன்னோட பெயின் எல்லாமே இப்போதைக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கணுமே, நான் நினைச்சதை விட ரொம்ப ஏர்லியராவே என்ன வந்துட்டு நீ பார்த்துட்ட, அது மட்டும் இல்லாம நான் நினைச்சதை விட ரொம்ப யங்காவும் இருக்க சியோ ஜுனோ. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, நீங்க தான் இந்த ஸ்டார் கேசிங் டவரோட கிரேட் சேஜா, நான் வரப்போறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா. அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு, ஓ உனக்கு என்ன சந்தேகமா இருக்கா, இந்த ஓல்டு டவரோட ஒரு ரெசிடென்ட் நான் தான், சேஜன் தான் எல்லாருமே என்ன கூப்பிடுவாங்க, பட் ஒரு வயசானவன் தான் நான், வேற எதுவும் இல்ல. உன்னோட சஸ்பிஷியஸ் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்டபிள் தான், ஆஃப்டர் ஆல் நீ வந்துட்டு இது வரைக்கும் கடந்து வந்த பாதை அப்படிங்கிறது ஒரு சிம்பிளான விஷயம் கிடையாதுல்ல. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இது வந்துட்டு சஸ்பிஷியஸ்ல கேட்கல, பட் நீங்க வந்துட்டு பிளைண்டா, உங்களால பார்க்க முடியாதா. அப்படிங்கிறப்ப அந்த சேஜ் இருந்துட்டு, எஸ் என்னால பார்க்க முடியாது, இன்ஸ்டெட் இந்த உலகத்தை என்னோட மைண்டோட ஐ மூலியமா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன், சென்ஸ் வந்துட்டு என்னோட நோஸை வச்சு ஸ்மெல் பண்ணுவேன், நிறைய உங்களால கேட்க முடியாத சவுண்ட் வந்துட்டு என்னோட காதுகளை வச்சு நான் ஹியர் பண்ணுவேன். ஐ ஹோப் உன்னோட ஜர்னி வந்துட்டு ரொம்ப ரஃபா இருந்திருக்கான்னு நம்புறேன். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, இல்ல இங்க வர வழி ஸ்மூத்தா தான் இருந்துச்சு. அப்படிங்கிறப்ப இந்த டவருக்கு வந்த ஜர்னியை வந்துட்டு நான் சொல்லல, இன்னைக்கு என்ன மீட் பண்ற வரைக்கும் இவ்வளவு தூரம் வந்திருக்கே, அந்த உன்னோட வாழ்க்கையில கடந்து வந்த பாதையை பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, எப்படி நீங்க பாத்திருப்பீங்க, அது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு, ஒரு தனிமையான லைஃப், அந்த தனிமையவே ஒரு ஃபியூவலா இருந்துட்டு பர்ன் பண்ணி நீ வந்துட்டு கண்டினியூ பண்ணிட்டே இருந்திருக்க. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் காமராட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பிஹைண்ட்ல விட்டுட்டு வர ஒரு லோன்லி பாத், வேற ஒரு சின்ன லவ்வர் கூட உனக்கு வந்துட்டு வாழ்க்கையில வந்திருக்க மாட்டாங்க. உன்னையே இருந்துட்டு நீ திரும்பி திரும்பி சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னாலும் அதை பண்ணிட்டு மத்தவங்களுக்கான ஒரு சால்வேஷனை வந்துட்டு தேடி தந்துகிட்டே இருப்ப. கேர்னாலையும் வான்த்துனாலையும் நீ வந்துட்டு உருவாக்குன ஒரு பாதை, அந்த மாதிரி ஒரு பாதையில தானே நீ இது வரைக்கும் கடந்து வந்திருக்க, கரெக்டா, ஒரு ஹீரோவோட வழி. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் கேட்டு லைட்டா எமோஷனல் ஆகிட்டு, உண்மையுமே நான் ரொம்ப புகழ்றீங்க. அப்படிங்கிறப்ப அந்த சேஜ் இருந்துட்டு, நான் எப்பவுமே உன்னோட கஷ்டங்கள் எல்லாத்தையுமே பார்த்திருக்கேன் ஸ்பெக்டர், உன்னோட இந்த ரெக்கார்டான பாடியை சீக்கிரமா ஹீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீ என்ன பார்க்க வந்திருக்க. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, தட்ஸ் ரைட், உங்கள்ட்ட ஏதாச்சும் அட்வைஸ் கிடைக்குமா அப்படின்னு நம்பி வந்திருக்கேன். அப்படிங்கிறப்ப சேஜ் இருந்துட்டு, கண்டிப்பா அந்த ஜானபியை வந்துட்டு தோக்கடிச்சதுக்கான பிரைஸ் வந்துட்டு உன்னோட உடம்புல அனுபவிச்சுட்டு இருக்க, எப்படி இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டேன், பட் என்னால உன்னை ஹீல் பண்ண முடியாது. சோ உனக்கு இப்போதைக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஈஸியானது வந்துட்டு நீ எங்க இருந்து வந்தியோ அங்கேயே திரும்பி போயிட்டு அந்த ஹியூமனோட சயின்டிஸ்ட் கிட்ட இருந்து ட்ரீட்மெண்ட் வந்துட்டு ரிசீவ் பண்றதுதான். ஹவவர் நீ கொஞ்சம் அவசரத்துல இருக்கிற மாதிரியே தெரியுது. சோ உன்னோட இன்னொரு ஆப்ஷன் வந்துட்டு லைட்னிங் லாட தேடி போறதான். அவனால உன்னோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த டெயின்டடான லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜியை வந்துட்டு வார்ப்பு பண்றது மட்டும் இல்லாம, இதுக்கு முன்னாடி இந்த விட ஸ்ட்ராங்கரான ஒரு லெவலுக்கு உன்னை கைட் பண்ணி கூட்டிட்டு போக முடியும். நீ வந்துட்டு ராக் பாட்டம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் கூட நந்தலஸ் இது வந்துட்டு உனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு, கரெக்ட் தானே. ஏன்னா ஒரு ஸ்பெக்டரா உன்னோட பிரைட் இருந்துட்டு உன அந்த 9 ஹெவன்ஸ் கீழ ஸ்டூடெண்டா இருக்கிறதுக்கு கொஞ்சம் தடுக்கிற மாதிரி இருக்கா. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, ஆஃப் கோர்ஸ் நாட், நான் வந்துட்டு எந்த பாதையில போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி, பட் கிரேட் சேஜ் இந்த மாதிரி ஒரு வேல்யூபிளான விஷயத்தை எனக்கு சொன்னதுக்காக திருப்பி நான் உங்களுக்கு என்ன ஆஃபர் பண்றது அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா. எந்த ஒரு பிரைஸும் கொடுக்காம என்னால சும்மா இதை எடுத்துக்க முடியாது. அப்படிங்கிறப்ப அந்த சேஜ் இருந்துட்டு, பிரைஸா, உன்னை வந்து கொஞ்சம் சுத்தி பாரு யங் மேன், இங்க ஃபுல்லா ஒரு அழகான விஷயங்கள் மட்டும் தானே இருக்கு, இந்த உலகம் வந்துட்டு எந்த பிரைஸுமே இல்லாம தான் எனக்கு வந்துட்டு இந்த பியூட்டியை வந்துட்டு கொடுத்துட்டு இருக்கு, இதுக்கு மேல எனக்கு வந்துட்டு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாராப்ல. அதுக்கப்புறம் அந்த பிரின்சஸ் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்துட்டு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் இன்னும் இந்த உலகத்துல எவ்வளவு பேருக்கு வந்துட்டு 2 இல்லனா அதுக்கு மேல எலிமெண்டல் அட்ரிபியூட்ஸ் வந்துட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப ஈனோ இருந்துட்டு, எலிமெண்டல் அட்ரிபியூட்ஸா, மேஜிக் டைப் இல்ல, பட் ஃபயர் வாட்டர் அப்படிங்கிற மாதிரி எலிமெண்டல் அட்ரிபியூட்ஸா, லெட்ஸ் சி, ப்ராபபிலி 10க்கு குறைவான பேர்கிட்ட தான் 2 இல்லனா அதுக்கு மேல ஒரே மாதிரி இருக்கு
இருக்கு. அப்படிங்கிறப்ப பிரின்சஸ் ரொம்ப கம்மி நான் நினைச்ச மாதிரியே அப்படின்ட்டு அவளுக்கு லைட்டா நம்ம ஹீரோவும் அதாவது ஸ்பெக்டரும் ஜுன்னோவும் ஒரே ஆள் தானா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழும்புது. அதனாலதான் ஒருத்தர்கிட்டயே 2 ஆட்ரிபியூட் இருக்க முடியுமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. அதோட இந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல எனக்கு புரிஞ்சது கிரேட் சேஜ் நார்த்தன் ஷ்ரீக்கிங் மவுண்டன்ஸ்ல இருக்கிற உயரமான மலையில தான் நான் லைட்னிங் லார்ட மீட் பண்ணணும்ல, ரொம்ப நன்றி கிரேட் சேஜ் அப்படிங்கிறப்ப அந்த கிரேட் சேஜ் நோ ப்ராப்ளம், லைக் வைஸ் இந்த ஓல்டு மேனோட ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிறப்ப ஹீரோ அவர் இதுக்கு முன்னாடி நீங்க மீட் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்க கிரேட் சேஜ் வெல் அவனுக்கு எனக்கு தெரியும் அப்படிங்கிறப்ப ஹீரோ அப்படின்னா நீங்க அவர் கேட்டதா நான் அவர்கிட்ட சொல்றேன் அப்படிங்கிறப்ப ஓகே அடுத்த மீட்டிங்காக நான் காத்துட்டு இருக்கேன் சியோ ஜுன்வோ அப்படின்னு கிரேட் சேஜ் சொல்றாரு. அப்ப அந்த 2 குட்டி பசங்க இருந்தாங்க இல்லையா, அவங்க அவர்கிட்ட ஒரு வெரி பியூரான ஸ்பிரிட் இருக்குல்ல, அவரோட மைண்டை இவ்வளவு ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பா ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பாரு. சடன்லி அவர் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அவரை ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு அவரை மாதிரியே எனக்கு மாறணும் அப்படின்னு ஆசையா இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த கிரேட் சேஜ் கண்ணீர், வலி, சஃபரிங் இது எல்லாத்துல இருந்துமே அந்த டெரிபிளான விதி சியோ ஜுன்வோவை ரிலீஸ் பண்றதுக்கு அது பிளானே வச்சிருக்கல போல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் போயிட்டு இருக்கப்ப ஃப்ராஸ்ட் கான்ட்ராக்டர் இந்த இடம் சூடா இருக்கிற மாதிரி தான் இருக்கு, பட் உன்னோட உடம்பு ரொம்ப கோல்டா இருக்கிற மாதிரி இருக்கு, உனக்கு இப்படியே போச்சுன்னா ஹை ஃபீவர் வந்துரும் அப்படிங்கிறப்ப ஹீரோ என்ன தொடாத, உன்னோட கை ரொம்பவே கோல்டா இருக்கு அப்படிங்கிறப்ப அவர் ஓ ஐ எம் சாரி எனக்கு அது தெரியாது அப்படிங்கிறப்ப ஹீரோ சும்மா நான் விளாட்னேன் அப்படிங்கிறப்ப விளாட்னியா அப்படின்னா நீ அந்த அளவுக்கு உடம்பு சரியில்லாம இல்ல போலயே, இன் எனி கேஸ் நம்ம சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கோமா கான்ட்ராக்டர் அப்படிங்கிறப்ப ஹீரோ ஆப்வியஸ்லி ரொம்பவே ரகடான பிளேஸ், அனிமல்ஸோட சவுண்ட் கூட கேட்காத ஒரு இடம், அந்த அளவுக்கு நம்ம மவுண்டன்ஸ்குள்ள டீப்பா போகணும் அப்படின்னு சேஜ் சொன்னாரு அப்படிங்கிறப்ப அதுக்காக நம்ம கண்மூடித்தனமா உள்ள போயிட முடியாதுல அப்படிங்கிறப்ப ஹீரோ மவுண்டன்ஸ்குள்ள போறதா நமக்கான கரெக்ட் ஸ்டெப். சோ நீ எதையும் நினைச்சு கவலைப்படாத ஃப்ராஸ்ட், நம்ம நாளைக்கு எப்படி லைட்னிங் லாட பாத்துருவோம் அப்படிங்கிறப்ப நீ சொன்னா சரிதான் கான்ட்ராக்டர் அப்படி நடந்தா நல்லதான் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா 3 நாள் ஆச்சு இன்னுமே அந்த மலையில ஏறிட்டு தான் இருக்காங்க. ஹீரோட கண்டிஷனும் கொஞ்சம் கொஞ்சமா மோசமாக ஆரம்பிக்குது. இங்க பாரு நான் சொன்னது கரெக்ட் தானே கான்ட்ராக்டர், இதை விட உயரமான மலை பக்கத்துல எதுவுமே கிடையாது, அனிமல்ஸோட சவுண்ட் இந்த இடத்துல கேட்கல, நீ எப்படி ஃபீல் பண்ற, நான் முன்னாடி போயிட்டு ஸ்கவுட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம மூவ் பண்ணா நல்லா இருக்கும்ல அப்படிங்கிறப்ப ஹீரோ இந்த இடத்துல ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெருப்பு போட்டு அது பக்கத்துல படுத்திருக்கான். இதை விட சூடான ஏதாச்சும் ஒரு பிளாக் கெட் உங்ககிட்ட இல்லையா அப்படிங்கிறப்ப ஹீரோ நான் கொண்டு வரல, யாரு இது மாதிரிலாம் நடக்கும்னு நினைச்சா அப்படிங்கிறப்ப எனக்கு புரியுது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணி மாட்டாங்க, இந்த மான்ஸ்டரோட பாய்சன் உன்னோட குளிர தாங்கிக்கிற தன்மையை குறைச்சு விட்டுருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ சரி எனக்கு கொடு அப்படிங்கிறப்ப இல்ல எனக்கு புரியல என்னது அப்படின்னு கேட்க ஹீரோ தண்ணி எனக்கு கொஞ்சம் தண்ணி தேவை அப்படிங்கிறப்ப ஓ தண்ணியா இந்த இதை குடி, வெயிட் இது ரொம்ப கூல்டா இருக்குமே நான் கொஞ்சம் வார்ம் அப் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நெருப்புல அந்த தண்ணியை வார்ம் அப் பண்ணிட்டு இந்த குடி கான்ட்ராக்டர், பை எனி சான்ஸ் லைட்னிங் லார்டு இந்த சம்மிட்ல இல்ல அப்படின்னா நீ மறுபடியும் அந்த ஹியூமன் சயின்டிஸ்ட் கிட்ட போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், உனக்கு புரிஞ்சதா அப்படிங்கிறப்ப ஹீரோ இல்ல ஈவன் இந்த என்டையர் மவுண்டைன் ரேஞ்சையுமே நான் சர்ச் பண்ணனாலும் நான் அவரை கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிறப்ப ஃப்ராஸ்ட் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக எதுக்கு நீ இவ்வளவு தூரம் ட்ரை பண்ற, நீ ஆல்ரெடி தேவையான அளவுக்கு ஸ்ட்ராங்கா தானே இருக்க, உன்னோட லைஃபை ரிஸ்க் பண்ற அளவுக்கு இது ஒர்த்தா அப்படிங்கிறப்ப ஹீரோ நான் மட்டும் ஸ்ட்ராங் ஆகல அப்படின்னா நான் இந்த அமைதியை ப்ரொடெக்ட் பண்ண முடியாது, நான் கடந்த காலத்துல எடுத்த எல்லா ஸ்டெப்ஸுமே இப்போ கட்டா ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப ஃப்ராஸ்ட் இருந்தாலும் இப்ப இருக்கிற சூழ்நிலைகள் மாறி இருக்கு கரெக்ட் தானே, நீ இந்த அமைதியை ஸ்காயா இல்லனா கில்பர்ட்டோ அவங்கள்ட்ட கொடுத்துட்டு கொஞ்சம் மூச்சு விட்டுக்கிட்டான்ல அப்படிங்கிறப்ப ஹீரோ யாரு அவங்க 2 பேர்த்துக்கிட்டயுமா, அவங்க 2 பேருக்கும் என்னை விட இந்த பெராவை பத்தி நல்லா தெரியும் நினைக்கிறியா அப்படிங்கிறப்ப ஃப்ராஸ்ட் உன்ட்ட பேசினாலே ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருக்கு, நான் போயிட்டு அந்த ஃபயரையாச்சும் அணையாம பாத்துக்கிறேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ உண்மையை சொல்லிதான் ஆகணும், இந்த மாதிரி நான் நடந்துக்கிறதுக்கு காரணம் பீஸோ இல்ல ஜஸ்டிஸோ கிடையாது, என்னோட ஹெல்ப் தேவைப்படுற அந்த மக்களோட முகங்கள், நான் யாருக்காக ஃபைட் பண்றனோ அந்த மக்களோட முகங்கள் அண்ட் என் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்கல்ல அந்த மக்களோட முகங்கள், அதை என்னால மறக்கவே முடியாது, மை ஆலைஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சேர் பண்றவங்க எனக்காக வெயிட் பண்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நான் ப்ரொடெக்ட் பண்ணணும், எப்படி என்னால அவங்க எல்லாத்தையுமே இக்னோர் பண்ண முடியும், சோ அட்லீஸ்ட் ஃபார் நவ் இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்ல, இதெல்லாம் என்னால ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஃப்ராஸ்ட் கான்ட்ராக்டர் ஆல்மோஸ்ட் அந்த உச்சிக்கு நம்ம போயிட்டோம், ஃபைனலி நான் முன்னாடி போயிட்டு கொஞ்சம் பார்த்துட்டு வரேன், சோ உன்னோட எனர்ஜியை நீ சேவ் பண்ணி வச்சுக்கோ அப்படிங்கிறப்ப அந்த ஐஸ் காலம் இருக்கு இல்லையா அது தடுமாறி நம்ம ஹீரோ அப்படியே அங்க இருக்கிற ஐஸ்ல போட்டுருது, அவன் கான்ட்ராக்டர் அப்படின்ட்டு போறப்ப வேற யாரோ ஒருத்தவங்க அந்த இடத்துக்கு வர மாதிரி இருக்கு. அதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன்.